ரொம்ப லேட் ஆகும். எக்ஸ்ட்ரா வெளியே போயிட்டு இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு இவரு. ரெடி? டேய் உப்பு எங்க வச்சுடா பண்ணுகிற? டேய் தண்ணிடா பாரு. அது தெரிஞ்சு பச்சை மிளகாய் கம்மியா போட்டோமா? ஒச்சக்கல்ல போட்டியா? அப்படியேதான் சட்னி சாப்பிடுவா? அப்ப தேங்காய் சட்னி தேங்காய் இன்னொரு போடு. பாரு. சில நேரங்கள் கழித்து மச்சான் வந்துட்டான்டா சட்னி கண்டென்சி. இது கண்டென்சி. சரி கன்சிஸ்டன்சி கண்டென்சி. டேஸ்ட் பாருங்க. இவ்வளவா? என்ன கருமை அது? எக்னோ நல்லா இருக்கடா. அம்மாடா சாப்பிடுறேன். போனோ இல்ல மச்சான் எங்களுக்குமே சரி. அப்ப எனக்கு பசிக்கும் இல்ல. சரி உனக்கு பாப்பா அப்படின்னு கொஞ்சம் குறைவா நல்லா இருக்கும். ரொம்ப தனியா ஆனா நல்லா இருக்கும். அது வேற டேஸ்ட் அவ்வளவு அதை அப்படியே இருக்கும். இன்னொரு அப்படியே கொஞ்சம் வாட்டர் கன்வெர்ட் வேணும். வேணாமா சட்னி ஓவர். இதெல்லாம் கார்டன் எடிட் பண்ணிப்போம். மண்ணெண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கிறான்டா. கோல்டு வின்னர் போலீஸ் நவுற உடனே நவுறா. சூடா ஆட்டம். நீ ஆண்டி இல்ல அப்படியே ஊத்திடா. சரி ஊத்து. ஆமா இவர் இஸ்ரோல அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு. போதும். எங்க படிக்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஏன் போதும்? சரி ஊத்து. இது பஜ்ஜி தானே? ஆமா பஜ்ஜி தானே. அதுக்கு லைட்டா போட்டா போதும். போதும்டா. நவுற நவுறா போறா. தம்பி பார்த்து இல்ல பஜ்ஜி கரெக்டா இருக்கும். இது ஓகே தானே? எனக்கு பிரெட் செஞ்சுட்டாங்க. இதுல ஏதாவது உருப்படியாத ஒண்ணு எடுத்து பாக்கலாம். இருக்கு நான் பண்ணா ஒரே நான் பண்றேன். என்ன ஹீட் ஆவலடா? மச்சா கொதி வந்துருக்குடா. கை வச்சு பாரு. ஏய் நீ இவனோட கை வைக்கிறான். அப்படா மச்சா கொதி வச்சாலே போதுடா. திருப்பி மச்சாதான் மச்சாதான் எடுக்க கரண்டி எடுத்துடா. எதுக்குடா ரெண்டா? என்ன மோக பஜ்ஜி அது? மோனிஷ் பஜ்ஜி கடை. ஏய் சீக்கிரம்டா ரொம்ப வந்துச்சுடா. இருக்கு போடா. தொறங்கடா. தொறங்கடே ஏதோ தொறங்கடா. பஜ்ஜி பழக்க பஜ்ஜி. இது ஒண்ணே வாளில பாப்போம். வைக்க முடியாது அதுதான் பிரச்சனை. இல்லனா எப்பவே வச்சிருப்பேன். சீக்கிரடா. இதுதான்டா பஜ்ஜி சீன். ஏண்டா பழைய விட்டுச்சுடா. நைட் 12 மணி சாப்பிடுவாங்க. எப்போது நைட்? ஏய் ரொம்ப மோசமா சமைக்கிறடா. எப்ப ஆரம்பிச்சடா? 4 மணிக்கு ஆரம்பிச்சோம். இந்த வாட்டிலாம் பிரியாணி தான். ஆ புடிங்க இருப்ப போட கூட அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் பஜ்ஜி. நோரு காட்டினா சொன்ன மாதிரி எடுத்து அப்படியே அவன் கை கழுவ அப்படி சொல்றான்டா. டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. டீ போடு சாப்பிடு. காட்டாதடா பத்தலடா. கவின் ஸ்டார் நீங்க எப்படிங்க? ஸ்டார் கவின் வந்து தண்ணி சாய்க்க போறாரு. கவின் தண்ணி சாய்க்க மைக் வேற அங்கிட்ட இருக்குடா. ஸ்டைல் இருக்குல்ல அந்த ஸ்டைல் யாருமே அடிச்சுக்கவே முடியாது. ஏய் எப்படி சாய்க்கிறாரு பாருங்க. நீ சாதா காடு இல்ல தண்ணி காடு. அவர் யாரை கூப்பிடுறாங்க? ஏய் சாப்பிடுறான்டா. ஏய் நான் கூட உங்க சாப்பிட்டே பார்க்கலடா. ஏய் ஃபர்ஸ்ட் கேமராமேன் பிகைண்ட் ஸ்கிரீன் பண்றாரு. அவருக்கு தான் கொடுக்கணும். ஏய் யா நமக்கு லைட் புடிச்சது எனக்கு செஞ்சவருக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டோனே கொடுக்கலடி. என்னடா என்னடா அட்லீஸ்ட் கடைசியா ஷோகேஸ் பண்றதுக்காக பத்தி விட்டு வைங்கடா. எனக்கு ஒண்ணு 4 மணி ஆகுது. ஆமா 2.5 மணி நேரம் ஒரு பஜ்ஜிக்கு 2.5 மணி நேரம் நாங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். பிரியாணி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சா 8 ஆகலப்பா 8க்கு மேல ஆகுது. 8 மேல போயிடுச்சா?
ஏய் ஸ்பெஷல் பஜ்ஜிப்பா. டின்னர் சாப்பிட வேண்டியது நம்ம ஸ்நாக்ஸ். பால் பொங்குதா பாப்போம். பால் பொங்காம அப்புறம் என்னடா இது? This is an unwanted statement irrelevant to the current situation. பால் பொங்காம என்ன பண்ணுங்க அப்படின்னு போவாரு. பஜ்ஜி வேகதா பாக்குறீங்களா? இன்னைக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணா அப்படி இப்படி பிளான் பண்ண கடைசியில பஜ்ஜி சுட வச்சிட்டீங்க. பாரு நான் இது போறேன். இல்ல அதுல அதான் சொல்றேன் இப்பே சொல்றேன் சண்டே மட்டும் திருப்பி கண்டிக்கு கிளம்பிட்டு பிரியாணி செய்ய கண்டி இல்ல கிண்டி போறாதீங்க. கண்டி அவன் சொன்னான் மூடு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்புறம் என்ன மட்டும் போட்டு போறீங்க? போடாரு. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே புதைச்சிடலாம். சரி பொங்கலோ பொங்கல். ரொம்ப நேரம் 11 நிமிஷம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் இருடா அந்த பாட்டு பண்ணடா. ஓ தப்பாக்குதுனா. டேய் அப்படி இல்லடா. என்னங்க பொண்டாட்டி கூட கூட பஜ்ஜி சுடுறீங்க. அவ்வளவு கொழுப்பாயிடுச்சாங்க. 2 போடு போட்டா சரியாயிடும். அப்புறம் அவன் லவர் வந்து கேட்பான் சேட்டா கம்முன்று. ஏய் ஆமா கருகுதுடா பாவி. எங்க ஒய்ஃப் கிட்ட பேசி பேசி என்ன நடக்குது இது பண்றாங்க அது போய் பஜ்ஜிக்கு தேவையான காமெடியாவது பண்ண வரண்டா. அது எது கவனிங்கடா. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஓகே ஆனா கவனிங்கடா. சொல்லு சொல்லு பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, உப்பு, சரி கடலை மாவு உளுந்து கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம். டேய் அதான் இது பஜ்ஜி மசாலா மிக்ஸ் ஓகே கொஞ்சம் உளுந்தாண்டா. அப்புறம் மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். பஜ்ஜிக்கு உளுந்து போட்ட ஒரே அழிவன் தான். அது அப்படிதான். அது முன்ன பின்ன சமைச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்டு பழகம். வா காமெடிக்குள்ள வா. இதாவே காமெடி. அந்த எண்ணெய் எடுத்து மூஞ்சிலே விட்டேன். இவனை பொறிக்கிறேன் வா. இல்ல நான் நிறைய பஜ்ஜி பார்த்த மாதிரி இருந்தது. ஆனா சுட்ட வரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு. வருமா ஏதோ காடு டீ போடு காடு. ஏன் நம்ம இந்த சைடு பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அவன் ஸ்னாப் எடுத்து போட்டான்டா. எப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு கடமை உணர்ச்சி தவறாம இந்த வேலையை செய்றீங்க. இதை நினைச்சு நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க எனக்கு புரியல. சொல்லுங்க. கூட இருக்கவனுக்கு தெரியாம ஸ்னாப் போடுறீங்க பாத்தீங்களா? அதுல காலையில பிரஷ் பண்றதுல இருந்து தின்றது தூங்குறது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா போடுறீங்களே எப்படி? ட்ரைனிங் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? கட் பண்ணி திருப்பி திவாகர் வாட் ஆக்டிங் குட். அந்த எனக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. குழம்பு கிண்டினுக்கிறேன். அம்மாச்சியா ஹலோ இதுவா அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப பஜ்ஜி சாம்பிராணி எடுக்கிற மாதிரி. அப்துல் ரகுமான் மேரா நாம் அப்துல் ரகுமான். தனியா எடுக்கிறேன். பாருங்க ஹாய் மாண்டி. நான் கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். சொல்லு. நீ அவ்வளோ அழகு. சொல்லவே உன்னை கண்டு பொறாமப்படும். நீ என்ன பாக்ஸரா? ஏன் பார்வையாலே நாக் அவுட் பண்ற? அடுத்து விதி மேரிங் நோ பை. நான் அவன மாதிரியா பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை வீட்டில் என்ன ரொம்ப நம்புறாங்க. ஸோ
இதுக்கெல்லாம் எனக்கு சான்ஸ் இல்லை. நான் படிக்கணும். நான் உங்க வீட்டை நான் சொல்ல விடுறாரு. சொல்ல பிரச்சனை இல்லை. நான் உங்க வீட்டோட உன்னை அழகா பாத்துட்டேன். நான் அப்படியே தங்க தட்டுல வச்சு அப்படியே தாங்க. ஏன் எனக்கு கேட்டியாடி பிடிக்கலையா? ஏன் நான் பிடிக்கலையா? நான் கருப்பா இருக்கிறனால பிடிக்கலையா? இல்ல அப்படின்னு நான் சொல்லல. இல்ல நான் குட்டையா இருக்கிறனால பிடிக்கலையா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபீலிங் வருது மச்சான். ஸ்டூல் வச்சுக்கோங்களா? எனக்கு ஏன் உன்னை எவ்வளவு பிடிக்குது தெரியுமா? சொல்லு. தெரியல, சொல்லு. என்னோட கண்ணு அது எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே என்ன ஈர்க்குது. அப்படியே டிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. முன்னாடியே பொண்ணுகிட்ட பேசுறதே கிடையாதா? அப்படியே வர எல்லா பொண்ணும் நீ ஆயிட முடியுமா? ஓகே. பெண்ணே நீ என்ன சொல்ல நிலாவா? நீ நிலாவா? இல்ல. சரி சொல்லுங்க. என்னோட கொலுசு சத்தம் இருக்கு. அதுதான் டெய்லியும் ஏஆர் ரகுமான் மியூசிக் தெரியுமா? இப்ப பீஜம் போடுறேன். அடுத்த அந்த கருமுடி கூந்தல் இருக்கே அப்பா, அதுல வர வாசனை தான் எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத மோனிஷ். சரி, ஏன் என்ன பிடிக்கல? என்ன ஆச்சு? நான் உங்ககிட்ட 2 வருஷமா சுத்துறேன். 6 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? 6 மாசமா? 6 மாசமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா சொல்லி முடியே. பயமா இருக்குல்ல? ஏன் என்ன பிடிக்கல? எவ்வளவு பின்னாடி சுத்துறேன், நாய் மாதிரி சுத்துறேன். உனக்காக யார் யோசிக்கிறா சொல்லு? நீ அப்பா அம்மா ரெயின்போ காலனி வர படத்துல வர ஹீரோயின் அமைச்சிரு வந்துரு. உன் கையில பிஸ்கெட் கொடுத்தா தான் நான் வாங்கிப்பேன். கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு பேசுறது உனக்கு டென்ஷன் ஆகுதுன்னா நான் போயிருவேன். இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா நான் இங்க ஒரு பிரேக்கப் பண்ணலாம்னா வந்தேன். பிரேக்கப்பா? அப்ப ஆல்ரெடி லவ் பண்றியா? ஆமா. ஆனா நீ இவ்வளவு பேசி மோனிஷ், இட்ஸ் டைம் டு மேரி மீ. Of course. டேய் என்னடா பண்றீங்க? Thank you. Taking this floor. Thank you. இப்போ நீங்க 2 பேரும் சேர்த்து வைங்க. அதான் உங்க கையை பிடிச்சி இப்படி குடுக்கத்துல எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கலாமா? இல்ல பண்ணுங்கடா. ஃபாதர், எனக்கு இது தெரியும் முன்னாடி. இது இந்த மாதிரி கிளம்புவீங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் மாலை வாங்கிட்டியா? அவன்டா எனக்கு அவதான்டா அவ. நாங்க 2 பேரும் 6 மாசமா லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம். யாரு நீங்க 2 பேர் தானே? தாராளமா போய் செட்டில் ஆகுங்க. அமெரிக்கா இதெல்லாம் சகஜம் பா. ஏசி இல்ல கொஞ்சம் போடுங்க. அவனுக்கு வேர்க்குது எனக்கு. சரி சொல்லலாம்னு பார்த்தேன். சரி ஓகே. இல்ல அவன் படத்தை விட்டு வெளியே போயிட்டான். வெளியே போய் அவன் அந்த இது போய் சாப்பிட்டு வச்சணும். பசிக்குது ஏதாவது? பசிக்குது. சொல்ல உனக்கு தான் சொல்ல இதெல்லாம். இவ்வளவு ரணகலம் போயிட்டு இருக்கு. பொறுப்பான புள்ளடா நீ. என்னடா? ஹலோ. போன் சார்ஜர் போட்டு வச்சிருக்கீங்கதான். வீடியோ எடுத்து 2 வச்சு அந்த சட்னி வச்சு இப்ப சார்ஜர்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம ஒன்னாடா. டாடி நான் யார் சொல்லி தரேன் டாடி? ஒர்த்து ப்ரோ. கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு ஒர்த்து ப்ரோ. சட்னியே சாப்பிடலாம்டா. Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Será un 3, rompe la pio, tostada en Bagaloledo. Mamma Maria. யாரு தீவிரம்? Maria.
டேய் பஜ்ஜி சுட சாப்பிடுறான்டா டீயா. ஏய் போடி வேற சும்மா தான் சொன்னா அவன் பாரு பண்ணிட்டான். அவ்வளவுதான். நான் வேற டீயே குடிச்சது இல்ல மச்சான். அதே வாடி குடி. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. அது கார்டன் பத்தி. இஞ்சி கொஞ்சம் அதிகமா போட்டுக்கணும் மத்தபடி கரெக்டா இருக்கு. வச்சுக்கோ. கடல்லாம் குடிக்காத. ஏய் நம்ம சேஸ் பண்ணலாம்டா. இன்னொன்னு சொல்றேன். ஏய் சேஸ். சமைக்கும் போது லவ்வோட சமைக்கும். பேட்டையில தலைவர் சொல்லுவாங்க. அப்படி சமைச்சா லவ்வோட நம்ம சின்ன டீ போடாம சாப்பிடுவோம். வாங்க சேஸ். கை தட்டுங்கடா காட் சொன்னதுக்கு. ஏய் சும்மா தட்டுங்கடா. ஷேர் ஆயிடுச்சு. பயங்கரமா இருக்குடா. நல்லா இருக்குல? சாய் வரல கொஞ்சம் மாதிரி. ஹஸ்பண்ட் மெட்டீரியல். ஹஸ்பண்ட் மெட்டீரியல் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். இன்கிரி பண்ணு. பூக்கி சிம்பிள் போடுறீங்க. பூக்கி. அவனுக்கு 2 அத்தை பண்ணி எப்படி இருப்பான்னு காட்டுங்க. ஆஃப் கோர்ஸ் சார். ஸ்னேக் பார்க் போயிருந்தாலும் இவ்வளவு எக்ஸ்ட்ரா பண்ணிக்க மாட்டோம். அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லு. ஏன்டா? மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு சொல்றேன் மழை பெஞ்சிருக்கு. லேட் ஆயிடுச்சு. பஸ்ல போறோம். சண்டே வேணாது கிளம்பாம இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். சண்டே எத்தனை நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பஜ்ஜியை விட டீ ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏய் அப்புறம் என்ன நாங்க கஷ்டப்பட்டு ஏய் இல்ல அப்படின்னு சொல்ல வரல. அவ்வளவு அமுக்கிட்டு பஜ்ஜோட டீ பெற்றுக்கிறாங்க. ஸ்பூன் அள்ளி சாப்பிடுற சட்னி அவன். இலகாரு நீங்க காசு கொடுத்துட்டீங்க எல்லாத்துக்கும். நான் நம்ப மாட்டேன். அடி வாங்கிட்டாங்க போலி. அப்படியோ வந்து ஃபைனலா பஜ்ஜி சுட்டாச்சு, டீ குடிச்சாச்சு. அதாவது நாங்க பண்ணத என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் அதை தாண்டி நிறைய பண்ணியாச்சு. ஆமா இது வந்து ஆனா ஒண்ணு கன்ஃபார்மா இதெல்லாம் சடன் பிளான் இதெல்லாம். ஆமா ஆனா எங்கேயோ போய் பெஸ்டா நம்ம இருக்கு. இங்க இருக்கோம். ஆசையா இருந்தா. சரி ஓகே. காரால இந்த ப்ளூ மச்சான் ஞாயித்துக்கிழமை போறோம் கவலைப்படாத. ப்ளூ சட்டை இல்ல, ஃபர்ஸ்ட் வெள்ளை சட்டை. அந்த வெள்ளை சட்டையால தான் இன்னைக்கு லேட்டு. ஆனா அந்த இல்ல ஆனா அந்த லேட் ஆனதுலயும் வந்து ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. அது சீரியஸா சொல்லி ஆகணும். அது என்னடா கரண்ட் போயிடுச்சுடா. அது என்னன்னா அதாவது இதுலயே தெரிஞ்சிச்சு நாளைக்கு சண்டே சீரியஸா நேரம் நம்ம அதுதான் சொல்றேன். எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா டக்குனு கரண்ட் ஆயிடுச்சு பிறகு சொன்னதுக்கு அதுக்கும் அது வந்து என்ன தெரியுதுன்னா அதாவது இவங்க வர மாட்டாங்க வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி. அதான் சொல்றேன். போறோம் மாஸ் பண்றோம். இன்னும் சவுண்ட் வர வேண்டிய இடத்துல இருந்து வர மாட்டேங்குது. போறோம் பைத்தான் பாம்பு கிட்ட நான் காத்தி தள்ளி விட்டுருவேன். ஓகே பண்றோம். This is from இது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தோட இந்த ஒரு வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிட்டு சோ 500 ரூபாய்க்கு நடிச்சோம். 1000 ரூபாய்க்கு நடிச்சோம். சைனிங் ஆஃப் फ्रॉम vlog பண்றோம் டீம். வர மஜாவா இருக்கும். வாங்க மஜாவா கொட்டாய் விட்டுனுக்குதுடா. இதை பாக்குற உயிர் பண்றதே தெரியல. மணி 4 இவனுங்க தனியா போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன பண்றது?